நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி. அதுனா அதிசார பயிற்சி வர்றார், கொஞ்ச நாள் இருக்கார், திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுறார். அதுதான் அதிசாரம். இது எப்போது தான் நகரும். இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது. அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் நடக்கிறனால தான் நம்ம அதை பற்றி பேசப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம கண் முன்னாடி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அதுதான் இப்போ இந்த அதிசார பயிற்சியை 12 ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம். அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் வரும், நன்மையா தீமையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன் சொல்லப்போம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் வணங்கி ஓம் குருப்யோ நம நற்பவே நற்பவே நற்பவேவம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னுடைய மகா காளி வணக்கம், ஆத்மார்த்த தெய்வம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தன்னோ அகோர பிரஜோதயாத். என்னோட உபாசனை நம்ம வாராகியம். ஓம் அகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரஜோதயாத். இன்னொரு உபாசனை நம்ம பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மகே சம்பேன்சன் தன்னோ தேவி பிரஜோதயாத். குரு அதிசார பயிற்சி வருகின்ற 18/10/2025 டிசம்பர் 6/12/25, கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே, ஒரு மண்டலம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவங்க குரு என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது ஒரு உச்ச வீடு. உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம். இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ இது ஒன்றும் அப்படின்னு. அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு. எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே, எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம், பயப்பட வேண்டாம். அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வரார். அவருக்கு அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம், பலப்படுத்தக்கூடிய இடம், நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம். அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா, இந்த அதிசாரமாக இருந்தார்னா, அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்கிறார், தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியை பார்க்கிறார். வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார். முதல்ல அவர் கடகராசியில் அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும். இந்த குரு அதிசார பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா, குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாமே சரியாகும். பாதுகாப்பு கிடைக்கப்படும். அவருடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா புத்திரக்காரங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானை. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும். அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க. தனகாரணம்னு சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறை எல்லாம் தீரும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவர் மகர ராசியை பார்க்கறனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார். உடலால் உழைப்பவர்கள், நேர்மை, தர்மம், சத்தியம், நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க, கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். மீனராசி இல்லையா, கடல் கடந்த வாணிகம் சிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும். கல்வியாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். மத குருமார்கள் அறிவுரை கூறுவார்கள். ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். இது பொதுவான பலன். எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக 12 ராசிக்குள்ளான பலனை இப்போ பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண போகுது, அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, அதை பற்றி இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம்.
உங்கள் மகர ராசிக்கு இந்த குரு இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்து வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது நல்ல விஷயம் தானே. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அடுத்தது 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ என்னால் என்ன பலன்கள்? 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். சில பேர் 7ஆம் இடத்துல குரு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கடகத்தில் உச்ச வீடு இல்லையா, கடகத்துக்கு குரு வரும்பொழுது நன்மை தான் செய்வார். நேரடி பார்வையில் விழும். ஏனென்றால் கடகமும் மகரமும் ஒரே இணைக்கோடுகளாக சொல்லக்கூடிய ராசிகளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூகோளத்தில் பார்த்திங்கனாலே மகர ரேகைன்னு சொல்லுவாங்க. கடக ரேகை மகர ரேகைன்னுவாங்க. ரெண்டுமே ஒரு கோடுகளாக அமையும், சரி பாதியாக அமையும். பூமியின் சரி பாதின்னு வச்சுங்களேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். கடகமும் மகரமும் அந்த சரி பாதியில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கடகத்திலிருந்து மகரத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். பிரிஞ்சவங்க சேருவீங்க. பார்ட்னர்ஷிப் போயிருப்பாங்க கண்டிப்பாக. அவங்கெல்லாம் இப்போது தவற ஒன்று வந்துடுவாங்க. மனைவி கூட கோச்சின் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க திருப்பி வந்து சேர்ந்துப்பாங்க. கணவன் கூட இப்போலாம் கணவனும் கோச்சின் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுவும் நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் கேட்குறோம். அவங்களும் வந்து மனைவியோட சேர்ந்துருவாங்க. இதுமாதிரி நடக்கும். அது இல்லாமல் தொட்டது தொடங்கும். எது செஞ்சாலுமே வெற்றி தான் கிடைக்கும், லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம நேரடி பார்வையில் இருக்குது உங்கள் ராசி குருவோடைய. அது இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போது எல்லா வகையுமே லாபம் கிடைக்கும். நீங்கள் தொழில் பண்ணாலும் லாபம் கிடைக்கும், வியாபாரம் பண்ணாலும் லாபம் கிடைக்கும், உத்தியோகத்துலேயும் எக்ஸ்ட்ரா இன்கம் உபரி வருமானங்கள் எல்லாமே வந்து சேரும். இதுமாதிரி நடக்கும். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே துணிச்சல் எல்லாமே வந்துடும். சகோதரர்கள் உறவும் பலப்பட்டுடும். எல்லாமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாமே நல்லதாக நடக்கும். இங்கே செய்யக்கூடிய இறைபெருங்கள் பார்க்கும்போது அந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு மகான்கள், குரு மகான்கள், சித்தர்கள், ஜீவசமாதி தரிசனம் இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் நிறைய ஜீவசமாதி தரிசனம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை தீர்ந்துடும். அதெல்லாமே உங்களுக்கு ராசிக்கு உரிய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கஷ்டப்படுறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு நிறைய உதவி ஒத்தாசை பண்ணணும். ஏழை எளிமையில் இருப்பாங்க, வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும். மற்றவங்க மாதிரி வாங்கி சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். தங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஏதோ வாங்கி கட்டிப்பாங்க. வேறு எதுவும் அவங்களால செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்ற பழமொழிக்கேற்ப அவங்க தேவையான பொருளை வாங்கி கொடுக்கலாம் போகலாம் வரலாம். இப்போலாம் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முக்கியமான நல்ல உள்ளம் படைத்தவங்களாம் சில பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குறாங்க. திடீர்னு சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க கொண்டு போய். அது எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. அவங்க மக்களால் பேசப்படுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். அப்படி தான். அது மாதிரி உங்கள் ராசியில் உள்ளவங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகர ராசிக்கு குரு அதிசாரமாக வந்திருக்கிற இந்த நேரம் நல்ல நேரம் சொல்லி, பொன்னான நேரம் சொல்லி, எல்லா விஷயமும் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயம்லாம் நடக்கும், தாமதமான விஷயம்லாம் சீக்கிரம் முடியும், முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரமும் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா வகையிலுமே உயர்ந்திருக்க போகிறீங்க. பல பேரால் பாராட்டப்பட போகிறீங்க, பேச போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.